17 வயது சிறுவன் எப்பொழுதுமே அவனுடைய தொழுகையை தாமதப்படுத்துகிறான். அவன் ஒருபோதும் சரியான நேரத்தில் தொழவில்லை. ஆனால் அவனுக்கு பெரிய ஆசைகள் இருந்தன. அவன் அதே துவாவை மீண்டும் மீண்டும் செய்தான். ஆனால் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. அவன் சூழலில் உள்ள மக்கள் தங்கள் துவாக்களுக்கு பதிலளிக்கப்படுவதை கண்டான். அவனுக்கு அல்லாஹ் ஏன் பதில் சொல்லவில்லை என்று தெரியாமல் குழம்பினான். அவன் நிலைமையை பற்றி அவனுடைய அம்மாவிடம் சொன்னான். அதற்கு அவனுடைய அம்மா கூறினார், உன்னுடைய தொழுகையை நீ தாமதப்படுத்தும் போது உன்னுடைய துவாவை அல்லாஹ் தாமதப்படுத்துவான். நீ கடைசி நேரத்தில் தொழுவதை நான் கவனிக்கிறேன். உன் இறைவனுடன் நீ உரையாடுவதை ஏன் தாமதப்படுத்துகிறாய்? அவன் தன்னுடைய எல்லா தொழுகைகளையும் சரியான நேரத்தில் தொழுவேன் என்று முடிவு செய்தான். அவன் இதுவரை தொழாத பள்ளிக்கூடத்தில் கூட தொழ ஆரம்பித்தான். அவன் மிகவும் நன்றாக உணர்ந்தான். அவன் அல்லாஹ்வுடன் நெருக்கமாவதாகவும் உணர்ந்தான். அந்த சிறிய மாற்றம் அவனை படைத்தவனுடன் அவன் விரும்பிய உறவை உருவாக்கியது போல் உணர்ந்தான். சில நாட்களுக்கு பிறகு அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறியது. அவன் விரும்பிய வாழ்க்கையை அவன் வாழ்வது போல் உணர்ந்தான். அந்த சிறிய மாற்றம் அவனை கண் திறக்க செய்தது. இந்த விஷயத்தில் இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நாம் தொழுகையை தாமதப்படுத்தினால் அல்லாஹ் துஆலா நம்முடைய துவாவையும் கபூல் செய்யாமல் தாமதப்படுத்துவான். தொழுகையை தாமதப்படுத்தி தொழும்போதே நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ் துஆலா கபூல் செய்வதை தாமதப்படுத்துகிறான் என்றால், நம்ம நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தொழுகையை கடைபிடிக்காமலே நிறைய ஆசைகளை கொண்டு அல்லாஹ்விடம் வெறும் துவாக்களை மட்டும் கேட்கிறார்கள். அந்த துவாக்கள் கபூலாகவில்லை என்றால் அல்லாஹ் மீது கோபம் கொள்கிறார்கள். இதை பற்றி அவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எனவே சரியான நேரத்தில் நம்ம தொழுகையை தாமதப்படுத்தாமல் தொழுகை நிறைவேற்றி அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்டால் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய துவாக்களை நிச்சயமாக கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.